ஓப்பன் பண்ணுறீங்க. இதில் கேதுங்கிற கிரகம் கடகராசிலேயோ இல்லை ரிஷப ராசிலேயோ இல்லை கும்ப ராசிலேயோ இருந்ததுன்னா ஜென்ரலாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் தொடர் தோல்விகளால் உங்களுக்கு நிறைய ஏமாற்றம், அதனால போய் சிக்கல்களில் மாட்டிக்கிறது, உங்கள் மைண்டே பார்த்திங்கன்னா உங்களை தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள் லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும் சொல்லி அதனால் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்து அதில் போய் மாட்டிக்கிறது, உங்களோட ஆர்வம் மிகுதியால் தேவையில்லாத ஒரு விஷயத்தில் போய் தலையிட்டு அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் லாங் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாமல் அதனால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்குது, அதனால் தண்டனைக்கு ஆளாகிறது. ஆனால் கோச்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான நபர்கள், உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி ஹஸ்பண்டு குழந்தைங்க கூட மட்டும் சடனாக ரொம்ப நாள் பேசாமல் இருப்பீங்க. ஏதோ பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிக்கிறது, உங்களுக்கு சூசைட் பண்ணணுங்கிற எண்ணம் தோணும், அதேமாதிரி விஷம் இருந்துருங்கிற எண்ணம் தோணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உங்கள் கேதுங்கிற கிரகம் உங்கள் அம்மா வழி சொந்தங்களை குறிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுக்குமே உங்கள் அம்மா உங்கள் பாட்டி இவங்க வழியில் இருக்கிற நபர்களை பற்றி அதிகம் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்பயுமே வீடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு பக்கத்துலேயோ அதெல்லாம் ஒரு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயோ இல்லை படிக்கட்டுக்கு அடியிலையோ ஒரு பெரிய ட்ரைனேஜ் சாக்கடை குழாய் சர்ச் பக்கத்துலேயோ இல்லை ஜெயில் பக்கத்துலேயோ இந்த மாதிரி இடங்கள் பக்கத்தில் தான் உங்கள் வீடு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக லைஃப்பில் இந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் வசிச்சிருப்பீங்க. எப்போயாவது ஒரு டைமில் இந்த ஒரு சந்துக்குள்ளே போய் உங்கள் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி இடங்கள்ல தான் நீங்கள் வசிச்சுட்ருப்பீங்க. ஒன்று பிறப்பு உறுப்பு, அப்படி இல்லைன்னா அந்த கழிவு உறுப்புகள்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு மருவோ வடுவோ மச்சமோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கோயில் பூஜை சாமான்கள், தையல் மிஷினு, கயிறு, நூல், வயரு, பண்டைய காலத்து பொருட்கள், இந்த மாதிரி பொருட்கள் கூடலாம் அடிக்கடி உங்களுக்கு தொடர்பு ஏற்படும். இந்த மாதிரி பொருட்கள் கூடலாம் உங்களுக்கு எப்போ தொடர்பு ஏற்படுதோ அப்போலாம் உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான திருப்பம், ஒன்று நல்ல விஷயமாகவும் நடக்கலாம், இல்லை பேட் திங்காகவும் நடக்கலாம், முக்கியமான திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நீங்கள் எந்த மாதிரி வேலைகள் மோஸ்ட்லி நீங்கள் நல்ல விதமாக வளர்க்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா ஜோசியம் பார்க்கறது, மருத்துவம், ப்ளஸ் உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்கள் கைக்கு அந்த ஹீலிங் பவருங்கிறது நேச்சுரலாகவே இருக்கும். நீங்கள் யாருக்காவது இந்த பிடிச்சி விடுறது இல்லை மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது அப்படியே குணமாகும். ஏன்னா உங்கள் கைக்கு அவ்வளோ ஒரு ஹீலிங் பவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லி கொடுக்கறது, வேறு லாங்குவேஜ் உங்கள் மதர் டங் ஒன்றா இருக்கும், இல்லை வேற ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் சொல்லி கொடுக்கறது, வட்டிக்கு விடுறது, சில பேர் ஹேர் ஸ்டைலிஸ்டாக முடி திருத்துற வேலை பண்ணுறது, தையல் மிஷின் வச்சு இது பண்ணுறது, நான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா விபச்சாரம் பண்ணுறது, கெட்ட தொழில்கள் பண்ணி அது மூலிமா பணம் சம்பாதிக்கிறது, மற்றவங்களை சீட் பண்ணுறது, ஏமாத்துறது,